படம் கான்சிட்டி அது டைம் போகிறதே தெரியல. முழுக்க முழுக்க ஒரு ட்விஸ்டாகவே இருக்குது படம். எப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ், ஆனா பெண்ணு, வடிவுகரசி, யோகி பாபு இவங்களை வச்சு தான் இப்போ படம் மூவ் ஆகுது. கான்சிட்டி வந்து ரொம்ப நல்ல படம் தான். நம்ம அர்ஜுன் தாஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. நான் இதை 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த டீமையும் பார்த்தோம். ஸோ அது தேவை. இன்றைக்கி அந்த டீமையும் பார்த்தோம். அது ஒரு மாதிரி அவங்களும் இன்ட்ராப்லாம் கொடுத்தாங்க. இது ரியல் ஸ்டோரி அப்படிலாம் சொன்னாங்க. சிட்டி படம் அர்ஜுன் தாஸ் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதில் நடித்த ஆக்டர்ஸும் சரி, நடிகரும் சரி, நம்ம யோகி பாபு எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட்டுகள் படத்தில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியாக பார்த்து ஒரு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே கலந்த ஒரு படமாக இருக்கும். 2010 நடக்கிற மாதிரி காட்டிட்டு 2017 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. கான்சிட்டிவ் தான் பார்த்துட்டு வந்தோம். டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. எனக்கு அந்த டைட்டில் புரியல, அவ்வளோதானே தவிர படமாக அது பார்த்தோம்னா ஓரளவுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு நல்ல படம். ஒரு தேட்டரில் போய் உக்காந்தோம்னா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து என்னடா அப்படின்னு சலிப்பு தட்டாமல் நல்லா போகுது. கடைசி வரைக்கும் ஒரு கிரிப்போட படத்தை பார்க்க வைக்கிற ஒரு நல்ல படம். கான்சிட்டி படம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நம்ம அர்ஜுன் தாஸ் ரீசெண்டான மூவியுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தடுத்த படங்கள் நல்ல படங்களாகவே தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. நல்ல படம் தான். இது ஃபுல்லாகவே ஸ்கேம் பற்றி அந்த மாதிரி தான் படம் பண்ணியிருக்காங்க. ஒரு சலுப்பு தட்டாமல் நல்லாவே போயிருக்கு. சாங்கு அப்படி இப்படின்னு வச்சு டான்ஸு அந்த மாதிரிலாம் வச்சு இது பண்ணாமல் ஃபுல்லாகவே மான்டேஜ் மட்டும் வச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கேமாகவே கொண்டு போயிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டு வந்து கனெக்டிவிட்டியில் தான் போகுது. பாட்டு தனியாலாம் இல்லை, ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன், ஒரு பாட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்கேமிங் இது தான் போகுது. நம்ம அந்த உலகத்துக்கே போன மாதிரி காட்டுறாங்க. சில லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கும். நம்ம எப்படி நம்ம 2010 இப்போ நாங்கள் அந்த என்னென்ன தவறுகள் இருக்கோ அது திருத்திக்கலாம். அது திருத்துற மாதிரி 2010லையும் சரி 2017லையும் சரி எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வடிவுக்கரசி மேம்லாம் காமெடி பண்ணி நீங்கள் அதுக்கு முன்னாடி நாம் பார்த்துருக்க மாட்டோம். இந்த படத்தில் வந்து அவங்கெல்லாம் காமெடி பண்ணியிருக்காங்க யோகி பாபுவோட சேர்ந்து. அதுக்கப்புறமேட்டு விடிவி கணேஷ், அதுக்கப்புறமேட்டு அண்ணா அந்த ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. விடிவி கணேஷோட ரோல் வந்து ஒரு அழகாக, அதாவது யாருமே வந்து இது காமெடி அப்படின்னு நினச்சே பண்ண மாட்டாங்க. படத்தில் இருக்கிறது எதுவுமே அது காமெடியாகவே தெரியாது. உட்காந்து இருக்கிற நம்ம ஆடியன்ஸ் வந்து சிரிப்போம். நம்மளுக்கே தெரியாது நம்ம ஏன் சிரிக்கிறோன்னு. ஒரு நார்மலாக ஒரு அன்றாடமாக ஒருத்தர் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது ஏதாவது காமெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஏய் நீ தானே அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக கூடயே இருக்கிற ட்ராவல் தான். இப்போ எல்லா கேரக்டருமே நம்ம கூட இருக்கிற நாமளே தான் அவங்க. அதில் அப்பப்போ நடக்கிற சில வார்த்தைகள்னால வர காமெடிகள் தான் நம்ம நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் நல்லா காமெடி படம்னு சொல்ல முடியாது, ஆனால் காமெடி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நறுக்குன்னு சிரிக்க வச்சிருக்கு. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பீக் லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லீடுமே இன்னும் பீக் லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் மட்டும் இந்த ஸ்கேம் வந்து டெல்லி சிஎம் சென்ட்ரல் ஒரு டோல்லாம் போடுற மாதிரி சொல்கிறாங்க. அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 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 10 மினிட்ஸில் அதை ஸ்கேம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் இது ரொம்ப ஓவராக இருக்கோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி கதைக்கு தேவைப்பட்டதுனால அவங்க சேர்த்திருக்கலாம். ஒரு சினிமாவாக பார்க்கும்போது ஓகே தான். ஸ்கேம் எப்படி போகுது, ஸ்கேமில் எப்படி ஏமாத்துறாங்க, சூதாட்டம் எப்படி இது பண்ணுது. அப்போல்லாம் இபிலலாம் நிறையா இதாகும் அப்படின்ட்டு இதில் காமிச்சிருக்காங்க. படம் அவ்வளோவா போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது, விறுவிறுப்பாக தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கிங் இருக்குது, அதை ஒரு 10 நிமிஷம் லேக்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் படம் போகிறது தெரியல. விடிவி கணேஷ் வர சீன்லாம் சூப்பராக இருக்கும். அந்த காமெடி சீன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காரு. அர்ஜுன் தாஸுக்கு வந்து இது ஃப்ரேம் பை ஃப்ரேம் அர்ஜுன் தாஸே தான் கொண்டு வராங்க. சூப்பராக இருக்கும். ஸ்கேம் வந்து அந்த இபியில் நடக்கிற ஸ்கேமு, அதுக்கப்புறமேட்டு அந்த அந்த ஏதாவது ஒரு வாடகை வீடு வச்சுருந்தாங்கன்னா அந்த வாடகை வீட்டில் ஸ்கேமு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரஸ்ட்டுன்னு வச்சு அந்த ஸ்கேம்லாம் நடத்தியிருப்பாங்க. அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது ரியலாக நடந்தது தான், இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது. ஓவராலாக வந்து இந்த படம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஜாலியான ஒரு லாஜிக்கெலாம் வந்து பெருசாக பார்க்காம உட்காந்து ஜாலியாக பார்க்கணுன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதையுமே பிரிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இருந்துச்சோ கிரிப்பாக, அதே அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு அளவுக்கு ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் பண்ணுறாங்க, அதில் கிட்டத்தட்ட மாட்டிக்கிறாங்க.
அந்த ஸ்கேம் முடிச்சு அடுத்து அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு ஒரு அப்படியே ட்ராவல் ஆகுது. அடுத்து செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு 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 கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அவங்க ஸ்கேம் பண்ணி ஆகணும். அப்போ ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்கேம் எப்படி கொண்டு போய் எண்டில் முடியுது அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்கேம் இருக்குது, செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்கேம் இருக்குது. 2010 பார்த்தீங்கன்னா இபிஎல்லாம் வந்து அந்த பில்லில் ஸ்கேம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்படிலாம் இல்லை. இபிஎல் எல்லாருமே வந்து லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஸ்கேம் பண்ணி தான் அந்த பில்லில் தான் சம்பாதிக்கலாம் இல்லை. இபிஎல் இருக்கிற கனெக்ஷன் கொடுக்கறதுலேருந்து லைன் கொடுக்கறதுலேருந்து லைன் ஆப்ரேட் பண்ணுறது எல்லாத்தையும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறான். அது ஸ்கேம் பண்ணி அவர் வந்து தனியாக தான் இருக்கிறாரு. அவர் சம்பாதிக்கிற பணத்தை எங்கே போகிறாருன்னு தெரியல. அந்த லோன் கட்டுறதுக்கு அவர் ஸ்கேம் பண்ணி சம்பாதிச்சா லோன் கட்டலாம் இல்லை. பட் அந்த ஸ்கேமை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாம். நம்ம சதுரங்க வெற்றியோடலாம் இந்த படத்தை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அதில் வந்து டீட்டெயில் இருக்கும். இந்த படத்தில் அந்த அளவுக்கு டீட்டெயிலாம் இல்லை. அப்படியே வந்து பொத்தாம் பொதுவாக காட்டுவாங்களா அந்த மாதிரி காட்டிட்டு போயிட்டாங்க. கோர்வையாக நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குயிக் மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி பணம் போட்டால் 2 நாளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உடனே நமக்கு காசு ப்ராஃபிட் அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஏமாத்துறாங்கிறாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கப்புறமேட்டு வில்லன் வந்து அந்த வில்லனுக்கு வந்து ஒன்று ஏமாற்றுவாங்க. அந்த தண்ணி மோட்டரை வச்சு எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற மாதிரி. அந்த காமெடியெல்லாம் வந்து காமெடியாக தான் பார்க்க முடியும். ஆனால் சீரியஸாக வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்படி ஒருத்தன் வந்து போலீஸ்காரன் இவ்வளோ இழிச்சவானா போலீஸ்காரன்லாம் இருக்க மாட்டான். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி காட்டிக்காங்க. ஹீரோ வந்து மாசா காட்டணும்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையும் இவங்க 4 பேர் தான் மெயின். அவங்கள மாசா காட்டணும்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் டம்மியாக காட்டியிருக்காங்க. 2 ஸ்கேம் பண்ணுறாங்க. ஆனால் பார்க்கும்போது எனக்கு ரெண்டுமே ஒரு தனித்தனியான ஒரு ஸ்டோரி ஒரு படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஆனால் நல்லா இருக்குது. வேறு இடத்துல நடக்கல, ஒரே இடத்துல தான். அது எதனால் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளி கரெக்டாக இருந்துச்சு. ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. குட்டி பையன் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, சரி கடைசி வரைக்கும் அந்த வீல் சேர்லேயே தான் இருப்பான்னு பார்த்தா அங்கே கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வருது. அது உண்மையாலுமே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த ஆன்லைன் ஜாப்பு, ஆன்லைனில் அது இதுன்ட்டு நிறையா உள்ளே பூந்து ஏமாறுறாங்கல்ல. அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வான படமாகவும் இருக்கும். மற்றபடி நடித்தவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இபிஎல் வேலை செய்யறதுக்கு மினிமம் எப்படி 5000 30,000 சம்பளம் வரும். அந்த சம்பளம் எவ்வளோ சம்பளமே அவர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அவர் அந்த பில்லு போட்டு தான் அவர் ஸ்கேம் பண்ணி அவர் லோன் கட்டுற மாதிரி காட்டுறாங்க. அவ்வளோலாம் இல்லை. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. இபிஎல் இருக்கிறவங்க மெயினாக இபிஎல் இருக்கிறவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டம் பட் அவர் லோன் அடைக்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டமான தொழில் அந்த இல்லை. 2010 இருந்தால் இபிஎல் வேலை செய்கிறீங்க அவ்வளோ கஷ்டமாலாம் யாரும் இல்லை. வீட்டில் வந்து வாடகை வாங்கி இது பண்ணுற மாதிரி சீன்ஸ் வருது. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சென்னையில் கொஞ்ச நாள் இப்படி நடந்துகிட்டு இருந்தது. எப்படின்னா ஒரு இது வாங்கி நான் வாடகைக்கு விட்றேன் அப்படின்ட்டு, லீஸ்க்கு விட்றேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்டால் இது நான் சொந்தக்காரங்கள்ல எங்கேயாச்சும் இது பண்ணுறேன். அதே சென்னையில் என்ன நடந்ததோ அது பேஸ் பண்ணி வந்திருக்குது. இந்த மாதிரி அந்த இதில் போடுறது, ட்ரேடிங்கில் போடுறது அதே மாதிரி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 இயர்ஸ் பேக்கு முன்னாடி இதே மாதிரி ட்ரேடிங்கில் போடுங்க, அமௌண்ட் உங்களுக்கு வந்து டபுளாக வரும், அப்புறம் திருப்பியும் போடுங்க அப்படின்ட்டு ஒரு 20,000 போடுங்க, ஒரு 80,000 வரும். அந்த மாதிரி ஸ்கேமிங் இருந்தது. அதே பேஸ் பண்ணி தான் இந்த படமும் வந்திருக்குது.